40க்கு 40 அப்படிங்கிறது வெற்றி பெற்றாங்க. இப்ப இதனால மதுக்கடைய தூக்க போறாய்ங்களா? இல்ல கஞ்சாவ ஒழிக்க போறாய்ங்களா? என்ன பண்ண போறாய்ங்க? ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்ப மோடி வந்து பிரதமர் ஆயிட்டாருன்னா, இல்ல அவரு எல்லாத்தையும் பண்ணி புடுவாரா? அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இதுல மக்கள் தான் வந்து முட்டாள். அவைங்க பண்ற ஊழலும், கள்ள கடத்தல் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாய்ங்க. புரிஞ்சுதுங்களா? விஐபி கள்ள கடத்தல் அப்படிம்பாய்ங்க அதெல்லாம். இங்கேருந்து மணல வந்து அவன் கடத்திட்டு போலாம். அதுக்கு எம்பி, எம்எல்ஏ எல்லாமே வந்து உடந்தையா இருப்பாய்ங்க. அப்புறம் இவங்க எல்லாம் எங்கேயாவது உடந்தையா இருப்பாய்ங்க. கேட்டா, உண்மையிலேயே இந்த முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸ் இவங்கலாம் குடி கலந்துருக்காய்ங்கல்ல, இவங்கெல்லாம் ஒதுக்கிட்டு இவங்கள எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, தமிழ்நாட்டுல அவன நின்னு ஜெயிக்க சொல்லு, ஸ்டாலின பாத்துருவோம். ஒரு தமிழன் ஓட்டு போடுறானான்னு பாப்போம். தமிழ் மக்களோட ஜனத்தொகைய தனியா பிரிச்சுட்டு, இங்க உள்ள இந்த முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் அவிங்களோட விஷயங்கள வெளில கெளப்பிட்டு, அவன தனியா நின்னு போட்டி போட்டு ஜெயிக்க சொல்லு பாப்போம். தமிழன் ஓட்டு போடுவானா முதல்ல? ஓட்டு நான் சொல்ற விஷயங்கள் ஒரே விஷயங்கள் தான். இங்க வந்து இந்த குடி கலந்திருக்க அந்த மெஜாரிட்டி வச்சு, இந்த மதம் மாறி அந்த விஷயங்கள வச்சு தான் இந்த நாய்ங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னா, இங்கலாம் ஒரு இது கூட குடுக்க முடியாது. தனியா தமிழ் மக்கள பிரிச்சு, தமிழ் மக்கள்ல இவன நின்னு ஜெயிக்க சொல்லு பாப்போம், ஸ்டாலின. சும்மா ஜெயிக்க சொல்லி பாருங்களேன் பாப்போம். இவங்கலாம் குடி கலந்தவங்க. தெலுங்கு பயலுக குடி கலந்தவங்க. இப்ப மோடி வந்து அவன் தள்ளிட போறானா? ஒரு விஷயங்கள வந்து சொல்றேன். இனம் இனத்தை காக்கும், எச்சிலையே நாய் காக்கும். தமிழ் இனத்த தமிழன் தான் காத்துக்கணும். தெலுங்கெல்லாம் வந்து நக்க மாட்டான். அவன்லாம் வந்து நக்க மாட்டான். அவிங்கலாம் இங்க வந்து தமிழ் கத்துக்கிறது, அவிங்க பிழப்பு நடத்துறது இது பண்ணிட்டாய்ங்க. இன்னைக்கு கலைஞர் வந்து எந்த மொழில ஏன் தெலுங்குல கதைவசனம் எழுதாம பெரிய ஆளா இருக்க வேண்டியது தானே? என்ன மயிருக்கு இங்க வந்து தமிழ்ல கதைவசனம் எழுதுறான்? பிழப்பு. தமிழ வச்சு பெரிய ஆள் ஆயிக்கிறான் அவ்வளோதான். ஏன் அவன் ரஜினி சூப்பர் ஸ்டாருங்கிறானே, எந்த படத்துல? ஏன் அதுல நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனானா? இல்ல இங்க நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனானா? ஏன் கன்னடத்துல நடிக்க வேண்டியது தானே? என்ன மயிருக்கு அவன் இங்க வந்து நடிக்கிறான்? நீங்க எல்லாமே பாருங்களேன். அங்கேருந்து வந்து இங்க வந்துட்டு தமிழ்ல வச்சு பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டு, அப்புறம் பார்த்தா இங்கன உள்ளவங்களையும் மட்டம் தட்டுறது. ஏன் அங்கலாம் நக்க முடியலையா? அவன் மொழியில நக்க முடியலையே? எதுக்கு தமிழ்ல ஒடியாந்து இது பண்றாங்கிறேன். ஏன் தமிழர்களோட இலக்கண நூல்கள எடுத்துட்டு, உனக்கு ஏன் நீ ஏன் கதைவசனம் எழுதுற? என்னதுக்கு கதைவசனம் எழுதுறான் தெலுங்கன்? தெலுங்கனுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்? தமிழ் மொழிய தெலுங்கன் வடிச்சானா? இல்ல தமிழுக்கு இலக்கணம் தெலுங்கன் வகுத்தானா? அ? ரஜினி வருவானா, அவன் வந்து படம் நடிப்பானா, அப்புறம் இங்கேருந்து இன்னும் நெறைய பேர அதாவது கண்டவங்கலாம் உள்ளார வந்துக்கிட்டு, இங்க உள்ள இலக்கணத்த எடுத்துக்கிட்டு, இதுல இது பண்ணி அவிங்க தன்னை வளர்த்துக்கிட்டு, அப்புறம் இங்க உள்ளதையும் மட்டம் தட்டி பேசுறது. இந்த ரஞ்சித் நாயகலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவன்லாம் பட இயக்குனர்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். இவன் தான் வந்து தமிழர்களுக்கு விவசாயம் எல்லாத்தையும் கத்துக் குடுத்தது மாரி. இவன் தலித் பயலுவ தான் இங்க வந்து எல்லாத்தையும் நக்குனது மாரி பேசிட்டு இருப்பான். அவைங்க குடியெல்லாம் பத்தி பேசுனோம்னா நமக்கு தான் அது கேவலம். அத வுட்டுருங்க. உள்ள தமிழ் மக்களுக்கு நான் சொல்றது ஒரே விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த எலக்ஷன்ல எதுலயுமே ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு. நீங்க ஓட்டு போடாம இருங்க. என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்க. இங்க குடி கலந்த கூட்டம் முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ்லாம் குடி கலந்துகிட்டு இருக்காய்ங்க. அவைங்களுக்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, ஒண்ணு அங்கிட்டு போணும். இங்க தமிழன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா அவங்கலாம்? சூடு சொரணம் இருந்துச்சுன்னா தன்னை தமிழன்னு வெளில சொல்லிக்க கூடாது. எதுக்கு தமிழன்னு சொல்லிக்கிற நீ? தமிழன்னு சொல்லிக்கிட்டு ஏன் அங்க குடி கலந்து ஏமாத்திட்டு இருக்க? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? எங்கேருந்து தமிழன் போய் எங்கேயாவது குடி கலந்துட்டுனா, அந்த இது இனத்துக்காரன்னு சொல்லிட்டு இருக்கான்? சொல்லு பாப்போம். கண்டவங்க இங்க வந்து குடி கலந்துக்கிட்டு கேட்டா நான் தமிழன்னு சொல்லிட்டு கிடக்குறது. இது ஒரு பொழப்பு இது. அடுத்த பதிவுல பார்ப்போம்.